ஐயனோட ஆசனாலத்தில் யார் இப்ப பிறக்க வேண்டும்? யார் பிறக்க வேண்டும்? என் அம்மையான பேச்சியம் தோண்ட வேணும்ல. ஆமா, அது மட்டுமா என் ஆஞ்ச நாட்டு சுடல ஐயா பிறக்க வேண்டும். தோன்ற வேண்டும் அல்லவா? என் முன்பு சாமி பிறக்க வேண்டும். தலவாய் மாடனும் தோண்ட வேணும்ல. ஆமா, ஐயனோட வாசலில பெருமாள் வந்து அருள் புரிவார். நாடு சுடலை ஐயா, நாடு சுடலை ஐயா, அவருடைய வரவு மக்களை மகளே அருள் புரிவார். முண்டசாமி கதை பாட, முண்டசாமி கதை பாட, முக்கணனே அருள் புரிவார். கதை பாட, முண்டசாமி கதை பாட, முக்கணனே அருள் புரிவார். ஆதிசக்தி கொள்விட்டு வருகிறார். பிரம்மலத்தில் வாழ்கின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார். சரி, வைகுண்ட லோகத்தில் என் பெருமானோட லட்சுமி நான்முகன் நன்முகன் கலைகோட்டு மாமுனி அஷ்டரெட்டுப்பாளர்கள். சரி, அழகு கும்ப மாமுனி. மாமுனி சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது, சரி அப்படி இருக்கும்போது அம்மை என் பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலையும் முண்டன் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த உலகம் தோன்றது. எப்படியா தோன்றுகிறது? ஓ என்ற பிணவ மந்திர பொருள் தோண்டி தோன்றி அதிலே ஒளி தோன்றி அன்னை ஆதிபரா சக்தி தோன்றினார். தோன்றுகிறார். சக்தி தோன்ற போதுமா? சக்தி ஏங்க வைக்கிறதுக்கு சிவன் தோண்ட. சிவன் வைத்து வல்லமா? சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது சிவனாருடைய அம்சத்திலே மும்மூர்த்திகள் தோன்றினார். தோன்றின உடனே பார்க்கிறான சிவனுடைய அம்சத்திலே, சரி
சிவனுடைய அம்சத்திலே மும்மூர்த்திகள் தோன்றினார். தோன்றுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் அல்லவா? படைக்கும் தனியில படைத்தவன் பிரம்மனும் அந்த படைத்த உயிர்களுக்கு வடியலக்கணுவன ஆண்டவனும் ஆக்காளிக்கையின் பெருமானும் மாயவன். மாயவன் மாயவன். மும்மூர்த்திக்கு 3 தெய்வமார்கள் வேண்டும். சரி, அப்படி 3 தெய்வமார் வேணும் என்று அம்மையும் ஆதிபராசக்தி அம்சத்திலே 3 தெய்வமார்களும் தோன்றினார். எப்படி எப்படி ஐயா? அலைமகள், கலைமகள், மலைமகள். மலைமகள் என்றும் பிரம்மணத்தில் வாழ்கின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார். வைகுண்ட லோகத்தில் என் பெருமானோடு லட்சுமி இருக்கிறார். லட்சுமி தேவி இருக்கிறார். ஆண்டவனை மனம் கொண்டு கைலாசத்தில் இருக்கிறாள் அம்மை பார்வதி. சரி, என்ன அதனால ஆண்டவா ஆண்டவா சிவனே சூர்வானே ஆண்டவன் பிரம்மன் உயிர்களை பிடிக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 ஜீவன் படிக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 உயிர்களை பிடிக்கிறான் பிரம்மன். ஓர் அறிவிலிருந்து 6 வரைக்கும் மனிதர்களை பிறவி செய்தார். பிரம்மன் படைத்த உயிர்களுக்கு படியலக்கிறவன வேண்டும் சிவனாரு. சிவனார் வந்து பிரம்மன் ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்கள் படைத்த உயிர்களுக்கு படியலக்கவனம் உண்டு. வேண்டும் சிவனாரே. எப்படி எப்படி ஐயா? ஆண்டவன் நம்மை ஆதிபராசக்தியை தேடி வருகிறார். எப்படி எப்படி கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே ஆண்டவன் வருவார். அம்மம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதி அடிய வார்த்தை கேடும் அம்மா அம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதியா பிரம்மன் படைத்தாரே ஈயரும்பு யானை முதல் 84 ஜீவன் வாரை இருக்கும் நேரை முதல் கருவில் இருக்கும் சிசு முதல் முட்டில் இருக்கும் ஒஞ்சி வாரை படியலக்க வேணும் அம்மா பார்வதியிடம் அதிலே பார்வதியிடம் அதிலே பகவான் சொல்லுவாரா பகவான் சொன்ன வார்த்தை ஆதிசக்தி உமையவேலா ஆண்டவனிடம் அதிலே ஆண்டனோட வார்த்தையேற்று நாடி நல்ல அந்த நாதனியிடம் உலகு நல்ல ஏத்தினை உடையனியிடம் உடுவாரா திரையெடுத்து கொடுப்பா படியனக்கு வேணும் கைலாசம் நானே வீட்டு கட்டுடனே வருவார். வாசி விடந்த மாலை பங்கினை திருவோடுமார் சித்தம் பிறகுமார் சென்னைக்கு ஊக்குமார் ஆண்டவன் யுவனாலும் 14 உலகத்துக்கும் ஈயரும்பு யானை முதல் ஈயரும்பு யானை முதல் 84 ஜீவனுக்கும் படி இறங்குகிறார். ஈயரும்பு யானை முதல் பிரம்மன் படைத்தானே ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்களை பிரம்மன் படைத்தான். ஜீவராசிகளை படைத்தான் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமானுக்கு சரி அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அந்த இது கிடையாது சிவனாருக்கு. அந்த பாகுபாடு கிடையாது. சிவனாருடைய அம்சத்திலே ஆண்களையும் ஆதிபராசக்தி அம்சத்திலே பெண்களே பிறவி செய்திருக்கிறார். பிறவி செய்தார் அல்லவா? அதனால ஒருவருக்கும் உரிமையில்லாமல் ஆண்டவன் படியலக்கிறான். படியெழுத்து வருகிறார் அல்லவா? ஆண்டவன் படியலக்கும் போது அம்மையும் ஆதிபராசக்தி உமையவள் மாயனோட தங்கை தங்கை பார்வதி
ஆண்டவன் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார். வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவனும் படியிலிருந்து வருவதை கண்டா. சரி, அம்மையான பார்வதி ஆண்டவனை கண்ட. அப்படி ஆண்ட சிவனாரை கண்டவுடனே பணிவிடை செய்தா. பாத பணிவிடை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த காலத்துல அம்மையை ஆதிபராசத்தை செய்த மாதிரி அந்த காலத்துல பணிவிடை செய்தார்கள். ஆமா, இந்த காலம் உண்டு. நல்லவங்களுக்கு செய்வாங்க, அதுக்காண்டி செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, நம்ம நல்லவனா ஒரு ஆளா இருந்தோம்னா நம்மளுக்கு செய்வாங்க. ஆமா, உண்டு அல்லவா? நம்ம 2 ஆளா போனோம்னா வீட்டம்மா செய்ய மாட்டோம். அதுக்காண்டி வீட்டம்மாவை குறை சொல்லக்கூடாது. உண்மைதான். ஆண்டவனை கண்டவுடனே தங்க செம்பதிலே சலங்கல் கோரினான். தங்கை பழங்கை போட்டு பாத பூஜையை முடித்தா. பணிவிடை முடித்து பாத பூஜையை முடித்து ஆண்டம் சிவனார் சுப்பிரமணிய கட்டிலை சிவனார் அமர வைத்து பால் பணத்தை பிணைந்து கொடுக்கிறான். கொடுக்கிறா அல்லவா பார்வதி? எப்ப இல்லப்பா, என்ன பால் பணத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டம் பார்க்கிறான், அம்மை திருமுகத்தை பார்க்கிறான். ஆமா, எப்படி இருக்கு? என்னைக்குமே செந்தாமரை போல் முகம் இருக்குமே. ஆமா, இன்னைக்கு என்ன முகம் வாட்டமா இருக்கு? என்னைக்குமே முகம் வாட்டத்துல இருக்கு. என்ன நடந்தது? ஏது நடந்தது? அப்பதான் அம்மையும் கேட்கிற. அண்டவா, என்ன படிலுக்கு புதுமை இந்த பார்வதி நான் பார்க்க வேணும் ஆண்டவா. ஈரேலுக்கும் புதுமை இந்த ஈஸ்வரி பார்க்க வேண்டும் ஆண்டவா. சிவனார் இடத்துல வரும்போது அப்பதான் ஆண்டவன் பார்க்கிறா. என்ன அம்மா, என்ன இந்த கைலாசத்திலே அம்மையும் எப்பனுமா இருக்கிறோம். சூரியன் சந்திரன் போல இருக்கிறோம் அல்லவா? சத்தியம் ஜீவனமா இருக்கிறோம். ஆமா, பகல் நேரத்தில் நான் சூரியனா இருக்கேன், இரவு நேரத்தில் சந்திரனா இருக்கேன். இருவரும் போனா 14 உலகம் விடும். ஆமா, சக்தி இல்லைன்னா சிவன் இருக்க வேண்டும், சிவன் இல்லைன்னா சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? சிவனாரு அப்படி சொல்லும் போது பிடிவாதம் பிடிக்கிறா அம்மை பார்வதி. ஆமா, அன்னைக்கு பிடிவாதம் பிடித்தான் பெண்கள்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உண்டு. ஆமா, இருக்குல்ல. ஆகா, இந்த ஆண்டவனை சோதனை செய்யணும். எப்படி என்று மனதில் எண்ணம் கொள்ளும். நான் இதன் எடுத்து கொடுக்கிறோம். நாடெல்லாம் படி இழக்க முடியுமா ஆண்டவன்? உலகத்தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழக்க முடியுமா ஆண்டவன்? ஆண்டவனை யாருக்கெல்லாம் படி இழக்கிறான், யாருக்கெல்லாம் படி இழக்கல என்று ஆண்டவனை சோதனை செய்ய வேணும் என்று பார்வதி மனதில் எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதி இங்கு வருகிறார். எப்படி வருகிறார்? ஆண்டவனை சோதனை செய்ய வேணும். யாரை தேடி வருகிறார்? யாரை தேடி பார்வதி சொல்லுவாள இடமதிலை தூரம் கட்டே வேடி கட்டே வேடி கட்ட சிமல் கடைந்து தம்பா தாய் மூட்டு வைத்து முத்துகளை மதித்து அம்மா அந்த அப்படி
ஈஸ்வரமா கொடுக்க சிமலையை கொடுத்த உடனே சிமலையை வாங்கினால் அம்மை பார்வதி வாங்கி பார்க்கிறார் பார்வதி. இந்த சிமலையை இவ்வளவு அழகா செய்திருக்கிறார்னா என்ன அழகா செஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன காஞ்சி ஒரு கட்டை வெட்டி கட்டை சிமலை கடைந்து அப்படி 7 வர்ணம் வைத்து திருக்கான ஓட்டு வைத்து ஆமா அப்படி கொடுத்த உடனே வாங்கினால் அம்மை பார்வதி வாங்கி பார்க்கிறான். ஆகா சிமலையே இவ்வளவு அழகன்னா தெய்வலகத்தை சொர்க்கத்தை உண்டு பண்ணினாராம். அல்லவா அப்போ செய்யுடைய தொழிலை வச்சு ஜாதி பேர் வந்துடும். அப்போ வந்துடும். இப்ப சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப ஊத்தாமட்டி யாரு நம்ம யாருன்னு தெரியாது. கொஞ்ச நாள் நீ மாறிடுவ. அது சொல்லுவாங்கல்ல கருத்த கனியா அது மாதிரி வந்துடும். நம்ம மாறிட்டு என்ன செய்ய? அதனாலே சிவனா வைக்க வேண்டும். ஆமா அம்மை பார்வதி மனதில் எண்ணி இருக்கும் போது சரி பட் கைலாசத்தின் கைலாசத்துக்கு சாரச்சாரியா வர்றது சித்தரம்பு. சித்தரம்பல்லவா 2 ஆண் எறும்பு பிடித்தா சண்டை வருது சுதிக்கு. ஆமா 2 பெண் எறும்பு பிடித்தாலும் சண்டை வந்துடும். அப்ப என்ன செய்தான்? ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு. ஆமா ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடித்து சிமலையில் அடைத்தார். அடைத்து எக்கலை சொறி வைத்துக் கொண்டால் திருக்காணி பூட்டை சேலம் முந்தில முடிந்து எக்கலை சொறி கொண்டு எங்க வருகிறார்? வடக்கு கோட்டை வாசலுக்கு. வடக்கு கோட்டை வாசலுக்கு. ஆதிசக்தி உமையவள் மாயனோட தங்கை தானே. வடக்கு கோட்டை வாசலுக்கு அம்மை அவள் வாராளே. அம்மை அவள் இருக்கும்போது படி இழந்து வருவாரா? படி இழந்து வரபோது அம்மையான பார்வதியா செய்யவாவுண்டு கேட்கலையா? வந்தனங்கள் செய்யலையா? மௌனமாயிருப்பாய் மௌனமாயிருப்பாய் மங்க சதி பார்வதியா மௌனமாயிருப்பாய். நீட்டினக்க மடக்காமல் அவன் போது முடியாமல் அம்மையான பார்வதியா இருக்கும்போது ஆண்ட அவன் சிவபெருமா அம்மா நீண்டினகள் மடக்காமல் மௌனமாயிருப்பது என்னை என்று சிவனார் கேட்கிறாரே. என்ன ஒரு நாள் திருநாளா இருக்கிய எப்போது வான்னு கேப்பிய? நீட்டினக்கால மடக்கலை அவந்த கூந்தல் முடியாமல் மௌனமா இருக்கு. அம்மா என்ன நடந்தது? ஏது நடந்தது சொல்லுவாயாக. சிவனார் கேட்கும் போது ஆண்டவன் இடத்திலே அம்மை பார்வதி சொல்கிறார். என்னையே சொல்லுகிறார். பகவானே யாருக்கெல்லாம் படியல் இந்த ஆண்டவா? யாருக்கெல்லாம் படியலக்கவில்லை ஆண்டவா? சிவனார் இடத்துல கேட்கும் போது அப்பதான் சிவபெருமான் அம்மா பார்வதி என்ன என் உடல்ல பாதி உனக்கு தந்திருக்கேனே அங்கத்தையும் பாதி கொடுத்துட்டேன். ஆமா சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்லை. ஆமா இருவர் சேர்ந்ததான உலகம். அதனால ஆமா என் மேல உனக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகம் வரக்கூடாதல்லம்மா. இந்த கைலாசத்துல நீ ஏன் மேல சந்தேகப்பட்ட புலவத்துல மக்கள் சந்தேகப்பட்ட குடும்பம் என்ன ஆகும்? சீரழிந்து விடும். ஒரு ஆணு பெண்ணு மேல சந்தேகப்படக்கூடாது, பெண்ணு ஆணு மேல நீ சந்தேகப்பட்ட உலகத்துல மக்கள் சந்தேகப்பட்ட குடும்பம் 2ஆயிரும். ஆமா சீரழிந்து விடும் அல்லவா? அதனால என்ன பிரம்மன் படைக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்களை பிரம்மன் படைத்தான். பிரம்மதேவன் படைத்தான். அப்ப என்ன கல்லில் இருக்கும் தேரி, சரி கருவில் இருக்கும், முட்டில் இருக்கும் குஞ்சி, ஒருவருக்கும் ஒரே முழந்து ஈசன் படியல் நம்ம படியல் வந்தேன் அம்மா. ஓ அண்டவா படியலெந்தும் படியலெந்து நேரி சொல்லுதேர. சரி அதிக சிறிய உயிர். ஆமா
சின்ன உயிர். சித்திரம்பு 2 சித்திரம்பு வந்தது. அதையோடு பசியோடு வந்தது. அதை நான் பாதுகாப்பா வைத்திருக்கிறேன். என்னை நோக்கி அடைக்கலமா வந்தது. அதனால அந்த சித்திரம்புக்கு நீர் வடியிலிருக்கிறேன் என்று பகவானிடத்தில் அம்மை பார்வதி கேட்கிறார். கேட்கும் போது சிவனார் என்னையே சொல்கிறார். ஒண்டத்தனை இருக்கு. ஆமா நீயே பாரம்மா. நீ பாரு என்று சிவனார் சொன்ன சிவனார் வந்து கேட்டு வார்த்தை கேட்டு பார்வதி என்னையே செய்கிறார். சேரம் முந்தி எடுத்து சிமலை எடுக்கிறார். சிமலை எடுத்து அவுத்து பாக்கிறார். சிமலை திறந்து பார்க்கும்போது சிவனாருடாருளாலே அந்த சித்திரம்பு சித்திரம்பு வாயலிலே சிவனதி வருவதையா சிவனதி வருவதையா அறிந்தாரே பார்வதியா வருகுதையா சத்தியதி வருவதையா அறிந்தாரே பார்வதியா அறைக்குள்ள இருந்தாலும் மறைக்குள்ள இருந்தாலும் தாரணறியாத அம்மா செப்புக்குள்ள இருந்தாலும் இந்த சிவன் அறியாத மாயோகில அறியாத மாயமில்லை செப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவன் அறியா மாயமில்லை. அருவிலை 100 குட்டை அம்மா பார்வதியே பின்புத்தி என்று சொல்வார்கள். அம்மா புத்தியும் காமிதிட்டு ஆமா நீ எவ்வளவோ சொன்ன கேட்கியா? கேட்க மாட்டாள. அது எப்படி கேட்பா? அதனாலே ஆண்டவன் சிவனார் பார்க்கிறா. கண்ணு 2 சிவக்குது. ஆமா நான் அசைந்த அந்த உலகம் அசையும். நான் ஆடினா அந்த உலகமே ஆடுமா? நான் ஆடினா அந்த உலகம் ஆடும். ஏ அம்மா பார்வதி என்ன பார்வதி இடத்துல சிவபெருமான் சொல்லிக்கிறான். 1 1 உடையவனும் நான் தானம்மா. 2 2 ஆண்டி அந்த இறைவனும் நான் தானே. 3 நல்ல 3 ஆண்டி நல்ல 3 ஆண்டி மும்மூர்த்தி நான் தானம்மா. நான் தானம்மா. 4 நல்ல 4 ஆண்டி 4 நல்ல 4 ஆண்டி நான் முகந்த நான் தானம்மா. நான் தானம்மா. 5 நல்ல 5 பஞ்ச போதும் நான் தானம்மா. 5 9
பகவான் நான் தானம்மா. இந்த பகவான் என்று அறியாமலே பரிசோதனை செய்தனால் செய்த காரணத்தினால் ஏ அம்மா பார்வதி நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கல. கேட்கவில்லை அல்லவா? ஆண்டவனுக்கு கண் ரெண்டு சிவந்து கடவும் ஆவி. ஆமா. 3 பிறவி பிறந்து 3 லோகமும் ஆழ்வாய் அம்மா. ஆழ்வாய் என்று சொல்ல 3 பிறவி பிறந்து 3 லோகம் ஆழ்வாய் என்று சிவபெருமான் சாபத்தை கொடுக்கிறார். சாபத்தை கொடுக்கும்போது பார்வதி அம்மை பார்வதி ஆண்டவா 3 பிறவி நாம் பிறப்புன்னு சொன்னீங்களா? ஆமா. அது இங்க எப்படி சொல்லுங்க ஐயா. அப்பதான் சூரவான் சொல்கிறான் அம்மா பார்வதி முதலாவது பிறவி தாரியாமயம் மனம். சரி தார்காவனம். தச்சனுக்கும் தாராவளிக்கும் மகளா பிறந்து தாட்சாணி பார்வதியானி பிறந்து சரி தர்கராஜனுக்கும் தாராவளிக்கு நீ தாட்சாணி பார்வதியா பிறந்து சரி உனக்கு வயது 21 வயதாகும். சரி சுயம்பரம் நடத்துவான் உன்னுடைய தந்தை. தந்தை நடத்துவார். ஒரு வட்ட யானையில அமர வைத்து கணவனை தேர்ந்தெடுக்கும் போது என்னை நினைத்து அன்னைக்கு வந்து ஆண்டி போல் வேடம் வந்து அன்னைக்கு மாலை மடம் சுட்டுவோம். இது முதலாவது பிறவி. அப்போது என்னை காணலாம் என்று சொல்ல. இரண்டாவது பிறவி எங்க தெரியும் அம்மா? முத்திலே வனம் மதியிலே முத்திலே வனம் மதியிலே மூவருட இளம் மதியிலே முத்திலே வனம் மதியிலே மையான கடதிலை பேச்சியாக நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப தினமும் தும்பாயம்மா நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப இரண்டாவது பெரிய மொத்தத்திலே வனமலே மூவாரோட களமதியிலை பேச்சியாக நீ பெரிய மையானத்தில் பேச்சியாக பிறந்து விரும்பும் சோறும் திம்பாய். திம்பாய் என்று சாபம் இல்லை. எம்மா பேச்சியா பிறந்து நீ பிணமும் சோறும் திம்பா. திம்பாய் என்று சொல்லு. மூன்றாவது பிறவி கணிவத்தை அடங்குதுக்கு அட்டகாலி 8 பேர்களை பிறப்பாய். அட்டகாலி 8 பேராக நீ பிறப்பாய். அப்படி பேச்சியா பிறக்கும்போது நான் சுடலையா வந்து பிறப்பேன். நானே வந்து பிறப்பேன். எந்த சுடல? நாங்க நாட்டு சுடலையாக வந்து நான் தோன்றுவேன். நானே தோன்றுவேன் என்று சொல்ல. மூன்றாவது பிறவி கலியுத்த அடக்கதுக்கு அட்டகாலி 8 பேர்கள் பிறப்பா. பிறப்பாய். அட்டகாலி 8 பேர் பிறந்து மச்சரிசி உணவிலே உள்ளாத ஒரு மகடாசுரன் ஆண்டு வருகிறான். ஆண்டு வரும்போது அந்த மகடாசுரனை சம்பாரம் முடிப்பதற்காக சரி தூது போய் தூது வருவதற்காக வேண்டி வைரபறையிலே வைரவன் சாட்டக்காரான பிறந்து வருவேன் அம்மா. நானே பிறந்து வருவேன் என்று சொல்ல ஆண்டவன் சிவனார் சொன்னமுடி சிவனார் இடத்திலே அம்மை கேட்கிறான். ஆண்டவா கைலாசத்திலே தன்னந்தனியா இருக்கிறேன். ஆண்டவா இருக்கிறேன் இருக்கிறேன். கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட கையில் வைத்து எனக்கு மடி வைத்து விளையாட மடி வைத்து விளையாட மணி குழந்தை எனக்கு பார்வதி என்ற போது ஆண்டவன் சிவனாரும் அம்மா அம்மா பார்வதியை ஆனை மாதிரி ஒரு குழந்தையை அழகான ஒரு குழந்தை ஏ அம்மா பார்வதி கையில் வைத்து விளையாட கண்மணி கேட்கிற மடியில் வைத்து விளையாட மணி குழந்தை கேட்கிறார். உனக்கு ஆன மாதிரி ஒரு குழந்தை அழகான ஒரு குழந்தை இருந்ததுக்கும் போதாதா? அந்த குழந்தை எங்க போச்சு? ஆண்டவா என்ன தந்தைய மூத்த மகன் தந்தைய வினயருக்கு விக்னேச பெருமாள் ஆதிமூல பெருமாள் தந்தையை நான் இல்லைன்னு சொல்லல. சரி வேற என்ன? அந்த ஆதிமூலம் பிள்ளையா இருக்காரு எங்க நீசமுறைத்தி என்ன செய்தானா தாய் அன்பு தாய் பாசம்
தாய் அறிவு. தாய் குணம் வேண்டும் வேண்டும். சரி. ஆத்தங்கர கிணத்தடி பம்புடல் போய் அமர்ந்துகிட்ட. எங்கெல்லாம் பெண்கள் கூடுவாங்களோ அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாரு பாத்துக்கிட்டு. ஆமா, எங்க கொடுத்த அந்த இடத்துல தாய் போல் அன்போடு யாரு வராங்களோ அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு அங்க போய் இருந்துகிட்டாரு. இருந்துகிட்டாரு அல்லவா உனக்கு அதனால இளைவன் அந்த பிள்ளையை கூப்பிட்டான். மூத்த மகன் ஏன் வினயருக்கு கணேச பெருமான் கூப்பிட்டான், வரானா? வரமாட்டான். வரமாட்டான் அல்லவா. இருந்தால் குழந்தை கந்தன் கடம்பன் செந்தி நகர் சிவசுப்பிரமணிய கடவுள் ஆறுமுக பெருமாள் 6 வடியிலே அமர்ந்திருக்கிறாரே முருகப்பெருமான். சரி. சொந்தத்தில் ஒரு கல்யாணம், கலப்பில் ஒரு கல்யாணம் முடித்து சூரியனை ஜம்பான் முடிக்க. சரி. எங்க மலை இருக்கு எங்க கடல் இருக்கு அங்க போய் அமர்ந்துக்கிட்டார். அங்க போய் அமர்ந்துக்கிட்டார். கூப்பிட்டா வராரா? எப்பா என்ன முருகா அப்படின்னு கூப்பிட்டா வரானா? வரமாட்டுக்காரல. ஆமா. அதனால ஆண்டவா அப்படி ஆபத்துக்கு உதக முடியாருமா குழந்தை எனக்கு வேணும் ஆண்டவா. வேண்டும் வேண்டும் ஆண்டவா. அது எப்படி குழந்தை தெரியுமா? எப்படி ஐயா? மன்னன் இல்ல மண்ணை இல்ல மணி குழந்தை. மணி குழந்தை. மன்னன் இல்ல மணி குழந்தை. மணி குழந்தை. மணி குழந்தை. மணி குழந்தை. மகாதேவா எனக்கு வேண்டும். மணி குழந்தை. மகாதேவா எனக்கு வேண்டும். கணவன் இல்ல கை குழந்தை. குழந்தை. கடவுளே எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். புருஷன் இல்ல முத்திரன்ன. திறந்தா. முத்திரன்ன திறந்தா. இந்தனுக்கு வேணும் ஐயா. சரியில்ல. திறந்தா. ஆமையோ எந்தனுக்கு வேண்டும் ஐயா. அந்த சிவனாறு இடமதியில இடமதியிலே ஆதிசக்தி கேட்பாள. கேப்பால. ஆண்டவா சிவனே சுபருவானே சுபர்மானே. மன்னன் இல்லாத மணி குழந்தை மகாதேவா எனக்கு வேண்டும். கணவனிலா கை குழந்தை எனக்கு வேண்டும் சுவாமி. புருஷனில் ஆரம்பத்திர எனக்கு வேணும் ஆண்டவா. பார்வதி சொல்ல. ஆமா. மண்ணில்லாத மணி குழந்தை கனவில்லாத கை குழந்தை வேண்டும். புருஷனியான புத்திர அந்த உலகத்துல உண்டா? கிடையாது கிடையாது அல்லவா. நம்மகிட்ட இருக்குல்ல. ஆமா. கணவனும் மனைவி சேர்ந்த குழந்தைகள அறகுறையா இருக்கு. யாருக்கு மாறா இருக்கு. எதை சொன்னாலும் கேட்காங்களா? கேட்காது கேட்காது அல்லவா. என்ன செய்ய, நானும் ஜெட்டில் போட்டு அழ வேண்டதா இருக்கு. ஆண்டவா சிவனே சுபருமான இடத்துல பிடிவானம் பிடித்தவனே அப்பதான் பாக்குறா. என்ன வாதத்துக்கு மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு உண்டா ஐயா. திருப்பி நம்மள கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஆண்டவன் சிவனாறு பக்கரம் பிடிவானம் பிடித்துடனும் குழந்தை தாரன் அம்மா. ஆனா அந்த குழந்தையால உனக்கு தொல்லத்தான் இருக்கும். நன்மை கிடையாதம்மா. சிவனார் சொன்ன உடனே சிவனாரோட வார்த்தை கேட்டு அம்மை அறிவிராசத்தி ஆண்டவன் சிவனார் சொல்லம்மா. என்ன அப்படி குழந்தைவன் சொல்லுதஞ்சல் அம்மா. என்ன செய்ய வேண்டும்? காவிரியில தீத்து மாடி. காவிரியில தீத்து மாடி. கஸ்தூரி அடிபணிந்து. அடிபணிந்து. பட்டுடுத்து பணி ஓடுது. பணி ஓடுது. அடிபணிந்து. அடிபணிந்து. ஆயிரம் மணி மண்டபம். மணி மண்டபம். அணி அணியா எரியுதம்மா. எரியுதம்மா. தூண்டாத மணி விளக்கு. விளக்கு. சுடர் விட்டு எரியுதம்மா. எரியுதம்மா. மணி விளக்கு அடிவாரத்து. முந்தி எந்த இருந்த யானா. இருந்து யானா. குழந்தை வரந்தாரே நம்ம தாரே நம்ம. அந்த சிவனாருவாதை கேட்டு அம்மையான பார்வதியா ஓட்டேவம் பெருநடையா ஓடி கொண்டு வாராளே காவிரியில
பாதரே அடிபணிந்து பட்டுடுத்து பணி உடுது 1000 மணிமண்டபம் வாராளே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரியுதையா மணிவிளக்கு அடிவாரத்தில் தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரியுது 1000 மணிமண்டபம் இருக்கு. அதுல 32 தூண்டாத மணிவிளக்கிலே அதுல வந்து தூண்டாத மணிவிளக்கு அடிவாரத்தில் வந்து 32 மணிவிளக்கு அடிவாரத்தில் வந்து முந்தி ஏந்தி தவம் இருக்கிறார். தவம் இருக்கிறா. சரி, ஆண்டவன் சிவனார நினைத்து தவம் இருக்கிறா. இந்த மந்திரத்தை சொல்லுகிறாள் பார்வதி. ஓம் நம சிவாய நமக நாதன் நமக ஓம் சிவாய நமகே. ஆண்டவா சிவனே சிவனே என்றோ 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல 1 நாளா 2 நாளா? 48 நாள் அல்லவா? 48 நாள் ஒரு மண்டலம். சரி, அந்த சிவனாரனை தவம் இருந்த சிவனாரோட அருளால் இவ தவம் இருக்க என்ன ஆகுது? என்ன? சிவருமனுக்கு திருசடை வளருது. சரி, திருசடை வளர்ந்த உடனே மணிவிளக்கு அடிவாரத்தில் பட ஆண்டோட அருளாலை சிவனாரோட அருளாலை ஆண்டவனோட அருளாலை அம்மை பார்வதி முந்தியில முத்து போல 3 சூடு முத்து போல 3 சூடு பார்வதி முந்தியில விருந்துடுமா நந்தாருண்டு ஆதிசதிவயனா அம்மையான பார்வதியா பாராடி வருவதம்மா அந்த கைலாசம் நதியிலே மறுநாள் காலையில முத்தியவத்து பார்க்கும்போது குழந்தையா தெரியலையா வாயும் இல்ல வயரும் இல்ல மூக்கும் இல்ல முகமும் இல்ல ஏயும் உண்டு போல இருக்குதையா கையும் இல்ல காலும் இல்ல கண்மூக்கு செவி இல்ல குழந்தை வரும் வேண்டதுக்கு கொடியும் உண்டு நந்திருக்கிறார் மதல வரும் வேண்டதுக்கு மாயம் உண்டு நந்திருக்கார் அம்மையான பார்வதியா ஆண்டவனை தேடி வாரா ஆண்டவா சிவனே மகனை வரவேற்றதுக்கு ஆண்டவா குழந்தை வரவேற்றதற்கு பாயும் இல்லை வயரும் இல்லை ஆண்டவா வாய்த்த சிரசு ஒன்றுமில்லை ஆண்டவா மூக்கும் இல்லை முகமும் இல்லை ஆண்டவா ஆண்டவா கண்மூக்கு செவியும் இல்லை ஆண்டவா குழந்தை வரம் கேட்டதுக்கு கொடியும் உண்டும் தரலாமையுண்டோ சிவனாறு இடமதியில பார்வதி
சொல்லுகிறான் ததறி ந ஆண்டவா குழந்தை வரும் கேட்டதற்கு கொடிய முண்டத்தை தரலாமா சுவாமி? முதலை வரம் கேட்டதற்கு ஒரு மாய முண்டத்தை தரலாமா சாமி? வாயில வயிறுமில்லை மூக்கு கண்மூக்கு செவி எதுமில்லை ஆண்டவா. அந்த குழந்தை அம்மா என்று தான் அழைக்குமா சுவாமி? உங்களை அப்பா என்று அழைக்குமா இனி அம்மா என்று அழைக்குமா? அழைக்குமா அழைக்குமா என்று கேட்ட போது அப்பதானே ஆண்டவன் சோறு வந்து அம்மா நீ என்ன கேட்ட? கனவில்லாத குழந்தை புருஷனாத புத்திரம் மண்ணில்லாத மணி குழந்தை வேணும்னு கேட்டேன். ஆமா அந்த குழந்தை இப்படிதான் இருக்கும். அப்படி அப்படியே உன்னை மாதிரி சரி ஓஹோ சேர்க்க ஆமா ஒத்துகை. அதனால சிவனாரு அப்படி சிவனார் சொல்லுற நான் படியிலிருந்து வரும்போது எண்ணி நீ பதி சோதித்த. ஆமா நான் ஒன்னு ஒரு சின்ன சோதனை பண்ணம்மா. எண்ணி நீ சோதித்தனால நானும் ஒரு சின்ன சோதனை செய்தேன். ஆண்டவன் சிறு விளையாட சொல்லவா செய்யணும்? ஆமா அவரு திருவிளையாட பெரிய விளையாடலாம். ஆண்டவன் சிவனே சிவபெருமானே அப்படி இது உங்களை வாயில வயிறில மூக்கு கண்மூக்கு செவி எதுவுமே இல்லை. வாய்த்த சிறச்சு ஒன்றுமே இல்லையே சுவாமி. முண்டும் போல உருளதை என்று சொன்ன உங்களை அம்மா என்னை அம்மா என்று அழைக்குமா இல்ல உங்களை அப்பா என்று அழைக்குமா? அழைக்குமா சுவாமி. அப்பதான் சிவரும் வந்த ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். கவலைப்படாதே அம்மா என்ன இது ஒரு பிடிக்கணும்னு யார் வர வேண்டும்? பிரம்மதேவன் வர வேண்டும் அல்லவா? சத்தில் வாழ்கின்ற பிரம்மனை அழைக்கிற ஆண்டவன் அழைத்து பிரம்மா பிரம்மதேவா பிரம்மதேவன் அழைத்து பிரம்மந்தன் வருகிறான். பிரம்மனிடத்திலே ஆண்டவன் சிவருமான சொல்கிறான் அப்பா என்ன இன்னும் 3 முண்டை இருக்கு தெரியுமா? என்ன 3 முண்டை இருக்கு. சரி இது உலகம் தோணது முத பெண். பெண் அல்லவா? அதனால ஒரு முண்டத்தை எடுத்து பெண்ணா ஒருபடி 2 முண்டத்தை எடுத்து 2 முண்டத்தை ஆனா ஒருபடி என்று சிவனார் வந்து பிரம்மனிடத்திலே சொல்ல சிவனார் வார்த்தை கேட்டு பிரம்மதேவன் என்ன சொல்கிறார்? என்ன ஆண்டவா சிவருமானே அப்படி ஒரு முண்டத்தை எடுத்து பெண்ணா ஒருபடித்தான் 2 முண்டத்தை எடுத்து 2 ஆணாக உருபிடித்து பிரம்மதேவன் தர வேண்டும் என்று சொல்ல. ஆமா பிரம்மதேவன் உருபிடிக்கும் போது ஒரு குழந்தை பெண்ணா வாய் படித்தான் கண்மூக்கு செவி படைத்தான். ஒரு குழந்தை இப்படி இருக்கும் பெண்ணா. ஆமா ஆமா அப்ப ஒன்னே மாதிரி ஒரு பிடித்தா சும்மா 2 முண்டை ஆனா ஒரு பிடித்த உடனே சூரமான கடக்கு நான் சிவன் பார்க்க அப்படி கல்கையா செய்வதையா அப்படி ஆதிகத்தியும் உமையவன் மாயனோட தங்கை. ஆமா 3 குழந்தைகளுக்கும் சக்தி ஊட்டினார். அப்படி மண்டபம் சுப்பிரமணிய கடக்கணன் பார்க்க காலு கையா செய்து 3 குழந்தைகளுக்கு சக்தி ஊட்டி ஞானப்பால் ஊட்டினான். பிள்ளை பார்க்க எப்படி இருக்கு? எப்படி ஐயா இருக்கிறது? பெண்ணுக்கு பெண்ணு 2 ஆணாக இருக்கிறது. சரி குழந்தை என்ன செய்யறன் ஐயா? வாரி நல்ல கையில் எடுப்ப அவ வாரி நல்ல கையில் எடுத்த அம்மவாயோரு முத்த கையிலே
மக்களுக்கு மக்களுக்கு பேராவும் கொடுப்பாரா மக்களுக்கு பெண்ணாக இருந்ததாலே அம்மையான பேசி அம்மையின் பேருடன் இறந்ததினா இரண்டாம் வேறு குழந்தைக்கு ஒளியில பிறந்ததினா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா பிறந்ததினா ஆண்டவன் பேர் கொடுக்க மூண்ட வேறு குழந்தைக்கு முண்டம் போல உருண்டதீனா சத்ராஜ் முண்டன் என்றும் சாமதுர பாண்டியன் உருண்டதீனா முதலாவது குழந்தை பெண்ணாக இருந்ததினாலே பேச்சு என்று பேர் நாமம் கொடுத்தார். பேராளா வந்த அம்மா. ஆமா அம்மா அம்மா பேச்சு அம்மா. எந்த பேச்சு? என் அம்மையான பேச்சு அம்மா என்று பேர் கொடுக்கிறான் ஆண்டவன். இரண்டாவது குழந்தை ஐயா சுடவனில பிறந்தனால் நாங்க நாட்டு சுடலை மாடனை உண்டு பேர் கொடுத்த மூணாவது குழந்தை முண்டம் போல உருண்டதினா முண்டன் என்று பேர் நாம விட்டார் அல்லவா சதுராய் முண்டன் சாமத்திர பாண்டி என்று பேர் கொடுக்கிறார் பேர் நாம விட்டார் அல்லவா அப்பா என்ன பின்னாக இருந்தால் பேச்சு அம்மா சரி இரண்டாவது குழந்தை சுடவெளியில பிறந்தனால் நாஞ்ச நாட்டு சுடலை என்று பேர் கொடுத்து மூணாவது குழந்தை முண்டம் போல் ஒரு நாள் முண்டன் சத்ராதி முண்டன் என்று பேர் கொடுத்தார் ஆண்டவன் சுபெருமான் பேர் கொடுக்க அப்படி அம்மையான பார்வதி மூணு மக்களை கண்டா சரி மூணு மக்களை கண்டு சரி மூணு குழந்தைகளுக்கும் ஆமா மாணிக்கத்தான் அப்படி தொட்டு செய்தார் மகரத்தான் தூண்பரத்தி நம்மை தங்கமாணிக்க தொட்டில் ஒன்று பண்ணி பேசி அம்மாவை பிச்சி பூ தொட்டிலை கிடைத்தீனா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயாவை மல்லிய பூ தொட்டிலை கிடைத்தீனா முண்டே முல்லை தட்டிலை கடத்தி ராராட்டி பிள்ளைய வளர்த்து வருகிறார் என்ன பின்னா பிறந்த மூன்று முக்கியமான விவரங்கள் மூன்று பெண்களுக்கு தெரியணும் தெரிய வேண்டும் அல்லவா முத ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னா ஆமா அந்த குழந்தை பிறந்தோடனே கொலை விடுவார்கள் ஆமா கொலை முத பெரிய பெரிய ஆலயத்துல பொங்கப்பானை வச்சாலும் பால் பொங்கும் போதும் கொலை விடணும் ஆமா கொலை விடணும் இரண்டாவதும் என்ன குழந்தை பிறந்துட்டுன்னா வச்சுக்க சரி அந்த குழந்தைய ராராட்ட தெரியணும் ஆமா தாலாட்டு பாட தெரியணும் மூணாவது எண்ணம் இருந்ததா தெரியும் இருந்ததான்னு சொல்ல முடியாது சரி நாளை சொல்லி ஒப்பாறுபட்டது சொல்லி பாடணும் பாட தெரியணும்
அந்த 3 தெரியும். அதனால அம்மை கைலாசத்திலே 3 மக்களையும் அழகா மாணிக்க தொட்டிலை கிடைத்தி சரி என் பேச்சு அம்மா பிச்சிப்பு தொட்டிலை கிடைத்தின கடத்துகிறா. இந்த நாட்டு சுடலை ஐயா மல்லிப்பூ தொட்டிலே கிடைத்தின சரி முண்டசாமிய முல்லைப்பூ தொட்டிலே கடத்தினா 3 மக்களையும் தாராட்டிரா ராராக்கி வளர்த்து வருகிறார். ஆரிராரோ ஆராரோ எங்கள் நீ கண்மணி கண்ணுறங்கு ஆ கண்ணு அம்மையான பேசி அம்மா என் நாட்டு சுடலையா சாமியே கண்ணுரங்கு ஆரிரோ ஆராரோ பணந்தடிக்க வந்த பேசி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை முண்டாய்யா சத்ராதி முண்ட சுவாமி ஐயா நீ கண்மணியை கண் உறங்கு அம்மையான வேசி நாஞ்ச நாட்டு சுடலை முண்டனே தாராட்டி ஓராட்டி அழகா பிள்ளை பிள்ளைய உரம் வைக்கிறா நல்ல தூங்குதான். சரி அசந்து தூங்குறாள் யாரு இந்த பேச்சு இந்த சுடலை பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை முண்டை. ஆமா தூங்குற நேரம் என்ன நேரம்? நேரம் 12 மணி ஆகுது. ஏமசாம வேலை ஐயா சதி சாம வேலை ஐயா சமாதி சாம சரிசாம வேலையில 3 பிள்ளைகளும் ஆமா தாய்ப்பால் குடித்த பிள்ளை தன் அறியாம தூக்கம் வருது. அசந்து தூங்குது.
சுத்தி ஓவர் ஆயிட்டுனா எடுப்படாயிரும்ல. அது போலே கண்ணா ரெண்டு தூங்குது கண்ட உடனே அம்மை நினைக்கிறா ஆண்டவனுக்கு பணிவிடை செய்யணும் வருகிறா. பார்வதி பணிவிடை செய்ய வரும்போது நேரம் 12 மணி ஆகுது. அந்த 3 மக்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. எங்க ரெடி ஆனகுட்டி மகள் ஐயரோட பிள்ளை தலைப்பிள்ளை சூழி மாண்டு மரலோகம் சேர்ந்தா ஐயா. செத்து சூலகம் சேர்ந்தா பிணத்தை கொண்டு சகனம் செய்ய வருகிறார்கள். அந்த கைலாசம் நதியில கைலாசம் நதியில கைலாசம் நதியில உத்தரபூமி மையான மையான காடதியில மையான காடதியில குணத்தை உண்டு வார சந்தன கட்டையில சந்தன கட்ட கட்டை சவதி தூக்கி வைத்தார் கட்டையில சவதைக்கு வைத்தா பூவரகம் கட்டையில பிணத்தை நீக்கி வைத்தா மஞ்சனுக்கு கட்டையில மாண்டவனுக்கு நீக்கி வைத்தா எண்ணி நல்ல இருவரத்தி ஈரமல்ல மேல பூசினாம் மழை பூசினாம் இருபரதி அபுயருவரதி இருவரதி ஈரமல்ல மேல பூசி பரதி இருவரதி பச்சமன் மேல பூசி ஏனத மறுவாட்டு யமகாலம் வருவான் துருத்து கொண்டு ஓதிடுவோம் மண்டையில தீ பிடித்து மான மட்டும் பொய்யலும் கும்பியில தீ பிடித்து குழந்து வெட்டி எறிவுதையா உணரிய உடல உடல உள்ள எலும்புதான நெய்யறிய வளரிய நெஞ்சா ஒழுந்தறிய பிணமது வெகுதையா மண்டை எழுதி பிடித்து மான மட்டும் புயலும் கும்பி எழுதி பிடித்து உழந்து வெட்டி எறிவுதையா வாடடிகுதையா கைலாசம் நதியில அம்மையான பேசி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனைக்கு பிணவாட அடிகுதையா பிணவாட அடிகுதையா வாடையா சந்தன கட்டையில சபத்தை தூக்கி வைத்தான் ஒவ்வொரு சகட்டையில பிணத்தை தூக்கி வைத்தா மஞ்சனத்தி கட்டையிலே மாட்ட பிணத்தை தூக்கி வைத்த என்ன இருவரத்தி ஈரமன மேல பூசி வரத்தி இருவரத்தி பச்சமன மேல பூசி 7 தமறு போட்டு துருத்தி கொண்டு ஊதுகிறார் அல்லவா யமன் காலன் தூதன் தூதனங்க யமன் காலன் தூதன் வந்து துருத்தி கொண்டு ஊத பிணம் வேகுது மண்டை நதி பிடித்து மான மட்டும் போய் எழும்போது கும்பியிலை ஈந்தி பிடித்து கொழுந்து விட்டு எரிகிறது. புகவிட யாரு அடிக்க கைலாசத்தில் 3 மக்கள் படுத்திருக்கிறாரே. என் அம்மை பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டனுக்கு அடித்த உடனே பேச்சு சொல்லிக்கிறாயே சுடல நாஞ்ச நாட்டு சுடல அப்ப முண்டா சத்ராதி ஒரு வாட அடிக்க தெரியலையா? அடிக்குமா அப்படியே அடிக்கி சபமாட மதியம் நம்மளுக்கு தெரியுது. ஆமா சபாத வாடையா தெரியுது. பிணவாடையாவா தெரிகிறது. பிச்சிப்பு வாடையா தெரியுது மகனே. மகனே மகனே
மையானம் போகுமா மாண்டப்பன திம்பமா சுடுகாடு போகலாமா சுட்ட பின்ன திங்கலாமா அப்பா என்ன நம்ம மையானம் போய் வேண்ட பின்னும் தின்னாதான் அந்த கைலாசத்திலேயே ஆண்டவனுக்கும் அம்மைக்கும் தெரியணும். ஆமா நம்ம வந்த புதுமை தெரிய வேண்டும் அல்லவா. அதனால பார்த்தான் சுடலையும் நாஞ்ச நாட்டு சுடலை அம்மா பேச்சு அம்மா நீ எப்ப சொல்லணும் தான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்து காத்திருக்கேன். ஐயோ கடவுள் ஆண்டவா என்ன ஆண்டவனோட மகன் பாக்குறா. சரி நீ எப்ப சொல்லுவன் தான் எதிர்பார்த்த. எதிர்பார்த்து காத்திருக்கேன். தொட்டு விட்டு கீழே இறங்கினா ஐயா துளிசாடி எந்திக்கிறான். சுடல ஐயா நாட்டு நாட்டு சுடல இந்த அம்பியான முண்டை சத்ராதி முண்டை பார்த்தான். அப்பா மையான உள்ள போட ஆமா வருகிறான். எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறான்? எப்படி எப்படி ஐயா மகனே மகனே தாய் தந்தைக்கு தெரியாம போகணும். ஆமா ஏன்னா தாய் தந்தைக்கு சைவம். ஆமா நம்ம போது அசைவம் அல்லவா. அதனால தாய் தந்தைக்கு தெரிஞ்ச சாப்பிட்டுருவாங்க. அதனால தாய் தந்தைக்கு தெரியாம போயிட்டு வரவே வேண்டும் வேண்டும் என்று மையான உள்ள போட வேணும் உண்டு. என் சுடலை வானதுக்கும் பூமி வளர்ந்தான் வளர்ந்து வருகிறான். எப்படி உள்ள போட வருகிறான் மையானத்துக்கு. எப்படி எப்படி ஐயா வானதுக்கு பூமி வளர்ந்தான் நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன். ஆமா சத்ராதி முண்டன் நாஞ்ச நாட்டு சொல்ல நேரம் என்ன நேரம் சதி சமாதி சமாதி சாமம் போல சாமம் போல சமாதி சாமம் போல சாமம் போல சாமம் போல சரி சாம வேலையில சாமம் போல ராமையா சாம வேலையில இந்த ஆண்டவோட மகன்தானே அம்மையான பேச்சி அம்மா பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடல ஐயா சுடல ஐயா தம்பி யானே முண்டை சாமி முண்டை சாமி ஆறில ஒரு சொல்லடம் 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 அவருக்கு தலையில ஒரு புல்லாவா ஒரு சொல்லடமா தலையில் ஒரு புல்லாவா இந்த நாஞ்ச நாட்டு சுடல ஐயா வருகிறான். அப்படி வருகிறான். கச்சை வரைஞ்சி கட்டினா ஆமா கச்சை வரைஞ்சி கட்டினாங்க அருங்கச்சை சுங்கல் விட்டான். ஆமா வேண்டும் சுடலை நாஞ்ச நாட்டு சுடலை எப்படி வருகிறான் ஐயா? எப்படி எப்படி வருகிறான்? வீச்சரவா கையில் எடுத்து கையில் எடுத்து வீச்சருவா கை பிடித்து வீச்சருவா கை பிடித்து வீச்சருவா பிடித்து நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டு நம்ம கையில் எடுக்க வாராரி ஒரு முகம்மா 5 மணி வள்ளையம்மா வள்ளையத்து கையில் எடுத்து நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டு சாமி வாரா ஒரு முகம்மா கைலாசு நன்னறியிலை உத்திரபூமி மையானம் மையான காடதீர் நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டு நம்ம மையான வாரையா மையான காடதீரை எடுத்து சுத்தி வடத்து வாரம்
இடத்தை வாரா சுத்தி இடத்தை வாரா என் நாஞ்ச நாட்டு சுடலை முண்டானதீல மேமான கட்டிடுவான் வாரி ஓடுவான் மூட்டத்தை விரிவான் முழங்காடு சரித்திடுவான் நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனும் காடதீல 5 மணி வள்ளையும் வள்ளையேந்து கையிலெடுத்தான் மணி கூடலை சரிவா சரிவா மாலையால போடுவான் நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனும் கைலாசம் நதியில உத்திரபூமி மையானோ மையானு நாடதியில மையோனு நாடதியில கையிலம் பூரித்திடுவான் கரும்பு என்று வடிவாராம் முட்டலம்பு முறிவானம் முட்டலம்பு முறிவான் முறிவா முருகு என்று கடிவானா இடத்தை சுத்தி வடத்தை சுத்தி தட்டினா 5 மணி வள்ளை தேடுத்து மூட்டத்தை பிரிக்கிறான் முழங்கால போட்ட கையரமும் முறித்து கரும்பு என்று கடிக்கிறான் முறுக்கு போல கடிக்கான் முட்டனம்பு முறித்து முறுக்கு என்று கடிக்கிறான் அங்க ஒரு கணையாச்சக்காரங்க சரி புளிய பிசாசு ஆமா முனி இப்ப நம்மகிட்ட இருக்க தெரியுமா ஒண்ணு இருக்கு ஒண்ணு காணும் ஆமா வரும் அதனால இந்த கொல்லிய பிசாசு பாக்குது நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் இப்ப புதுசா ஒருத்தன் சாப்பிடுதானே அப்படின்ட்டு பாக்கல அப்பதான் பார்த்தா நான் சுடலை நாங்க நாட்டு சுடலை முண்டு நினைக்கிறேன் அப்ப ஒன்னே நான் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது அதனால நீல இருந்து நீ தான் எனக்கு சொக்கார இந்த அப்படி கையெலும்பு இந்த அப்படி முட்டெலும்பு நாங்க நாட்டு சுடலை தம்பியான முண்டை பெயலுக்கு விருந்தாலைத்தான் பெயலுக்கு விருந்தாலைத்தான் ஏறுபட்ட சுடலை ஐயா நாங்க நாட்டு சுடலை ஐயா நாட்டு சுடலையா நாங்க நாட்டு முண்டே சுவாமி நாட்டு முண்ட சுவாமி பெயலுக்கு விருந்தழைப்பா விருந்தழைப்பா இந்த ஏறுபட்ட சுடலை முண்டா உத்தரவு மையானத்தில் கொல்லப்பட்டு இருக்கும் போது பேச்சு அம்மா பார்த்தா நம்ம பேச்சு அப்பா பேச்சு அம்மா பார்த்தா நம்மளுக்கு சுட்ட பின்ன வேண்டாம் இனமையான பேச்சு அம்மா வாரா எப்படி வருகிறா எங்க வருகிறா எங்க ஐயா வருகிறா சுட்ட பின்ன வேண்டாம் என்று எங்க வருகிறா தெரியுமா இடுகாடு இடுகாடு வாராளே வாராளே அம்மா இடுகாடு வாராளே வாராளே அம்மையான பேசி அம்மா மூன்று நல்ல உழவை போட்ட அம்மையான பேச்சு அம்மா
பேச்சி அம்மா வீர பிள்ளை எடுத்து வைத்த எடுத்து வைத்த விருசடைய அவத்து விடிய மட்டும் விளையாடினாலே அப்படி தயான பேச்சு ஆமா நாங்க நாட்டு சுடலே கம்மியான முண்டை ஆமா சத்ராவி முண்டன் 3 மக்களும் நேரம் என்ன விடிய போகுது ஆமா விடிய போகுது அல்லவா அப்பதான் பேச்சு அம்மா சொல்லுதா ஏய் மகனே பேச்சு என்ன சொன்ன என் மகனே சொல்லல ஏ நாங்க நாட்டு சுடல முண்டா சத்ராதி நம்ம தாய் தந்தைக்கு தெரியாம வந்தோம் ஆமா அது போல எப்படி வந்தப்போ அப்படியே போகணும் அல்லவா நம்ம தொட்டிலுக்கு போக வேண்டும் நாங்க நாட்டு சுடலை முண்டனிடத்துல சொல்ல 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 பேச்சு அம்மா வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு நாட்டு சொல்ல என்னைய செய்யறான் நாங்க நாட்டு சுடலை முண்டை நிஜனாயா மிஞ்சின பிணத்தை எல்லாம் பிணத்தை எல்லாம் மிஞ்சின பிணத்தை எல்லாம் மேல வாரி தானே போட்டு உத்தரபூமி மையான விட்டு கைலாசம் நதியில மாணிக தொட்டிலே விரிவானம் நாஞ்ச நாட்டு உடனே ஐயா நாஞ்ச நாட்டு முண்டசாமி அம்மையான வேச்சி அம்மா குழந்தை போல வடிவேடு தொட்டி படுவா சரி தொட்டிலே படுத்திருக்கிறான் ஆமா படுத்த பிள்ளை சரி விடிந்ததுல ஆமா என் பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலையும் தம்பியான முண்டசாமி முண்டசாமி அடித்தது குழந்தை போல விரித்தலிகிறதல்லவா அவை பொருள் ஓடுகிறான் ஆமா பிள்ளை அழுத பார்த்த உடனே நினைக்கிறான் வாழ்வது என்னையா நினைக்கிறா பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன் அடித்த குழந்தை போல அவை சுத்தம் போடுதானே ஆமா பிள்ளை பசி தாங்க முடியாமலதாயுண்டு அம்மையான பார்வதி 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 வருகிறா எப்படி வருகிறா பார்வதி எப்படி வருகிறா கைலாச மாணிக தொட்டிலுக்கு வரும்போது என்னையா என்னையா மாணிக தொட்டில வரப்போது ஆதிசக்தி உமையவேல சமவாட வினவாட தாருவாரா வீசிடுவா தெரியலையா மாயவனாயிருக்கிறான் நம்மையான பேச்சி அம்மா நான் நாட்டு உடனே ஐயா தம்பியான முண்டசாமி மையானும் போயிருக்கிறான் மாண்ட மீனும் நின்று
மாண்ட பிணந்து இருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணந்து இருக்கிறான் சுவாமி. அப்பா ஆமா பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டை என்ன செய்திருக்கிறான் மையானத்துல போய் மாண்ட பிணந்து இருக்கானே. ஆமா சுடுகாடு போய் சுட்ட பிணம் தின்னு இருக்கிறானே. அப்பா என்ன இது குழந்தையா? பேல திருக்கு. அப்படியா? ஆண்டவா என்ன பேச்சியம்மா பாரு மையானம் போயிருக்காளே. இது பிள்ளையா? இந்த கைலாசம் இருந்தா என்ன ஆகும்? கறிக்கோட்டை ஆக்கிடுவான். ஆமா மண்ணாக்கிடுவான். அதனால போல அனுப்ப வேணுமெண்டும். ஆமா இது குழந்தையா தெரியலையப்பா. முண்டமாலா இருக்கு. ஆண்டவன் சோனார் இடத்துல வந்து ஆண்டவா என்ன நம்ம தலைவரும் பேச்சு சுடலை முண்டும் 3 மக்களும் சரி மையானம் போயிருக்கிறான் மாண்ட பிணந்து இருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணந்து இருக்கிறான் சுவாமி. இந்த கைலாசம் இருந்தா கறிக்கோட்டாக்கிறோம் போல அனுப்புங்கள். அனுப்புங்கள் என்று சொல்ல என்ன 3 மக்கள் பார்த்தா அன்னைக்கு என்ன சொன்ன கேட்டியா? கேட்டியா கனவின் எல்லாம் கை குழந்தை கேட்டியே. புருஷனாலும் புத்திரம் கேட்டியே. ஆமா அந்த குழந்தையால உனக்கு நன்மை கிடையாதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த படுதலையால உனக்கு இடைஞ்சல்தான். ஆமா அதனால எது சொன்னாலும் கேட்பானா? கேட்க மாட்டான்ல. எப்படி இருக்கான்? ஆமா கேட்பானா? கேட்க மாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன் சுதியை அடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கான். கேட்க மாட்டான்ல. இது குழந்தையா தெரியல. ஆமா அப்பா இது மதனையா தெரியவில்லை. அப்பா என்ன இது குழந்தையா? குழந்தையா தெரியல. பேச்சு சுடல முன்ன மையான போய் மாண்ட பிணந்து இருக்கிறான் சுடுகாடு போய் சுட்ட பிணந்து இருக்கிறான்டவா. அது இருக்கான் சுவாமி. கைலாசம் இருந்தா கருக்கோட்டாக்கிறோம் போல அனுப்புங்கன்னு சொல்ல உடனே அன்னைக்கே சொன்ன கனவு இல்லாத குழந்தை வேணும், புருஷனால புத்திரம் வேணும், மண்ண இல்லாத குழந்தை வேணும் வேணும்னு. ஆமா இப்படிதான் இருப்பேன்னு அன்னைக்கே சொன்ன கேட்டியா? கேட்கல. சரி இருந்தாலும் பார்க்க பரவாயில்லை. சரி ஆண்டவன் சுமனார் வந்து பேசியம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டா மக்களே என்ன மையானம் போனியாடா? ஆமா ஆமா மாண்ட பிணம் தின்னியா சுடுகாடு போனியப்பா. ஆமா ஆமா சுடுகாடு போனோம் சுட்ட பண்ண தின்னோம். மாணிக கைலாசம் உதகாது பூலமும் போ என்று சோறுவான்னு சொல்லுகிறான். சொன்ன போது என்ன சொல்லுகிறாள் பேச்சு? பேச்சு சுடல முண்டன் சொல்லிக்கிறான். நாஞ்ச நாட்டு சுடலை சொல்லிக்கிறான். ஆண்டவா ஆண்டவா இருக்கணும் போனோம்னா வச்சாலு கிடையாது. ஆமா சொன்னா வரணும். நாங்க போணுமா? இன்னிலிருந்து நான் சொல்லுது நீ கேளும். கேளும் கேளும். எந்த உத்தரபூமி மையான தலைவி மாண்ட பிணம் தின்னேனோ எந்த சுடுகாட்டுல போய் சுட்ட பிணம் தின்னேனோ அந்த இதுல எனக்கு ஊட்டு கூட வேணும். ஊட்டு பூசை வேண்டும். அப்பா என்ன மண்ணை வெட்டித்தான் உழைத்து பேச்சு என்று ஒரு பீடம். ஆமா நாஞ்ச நாட்டு சுடலை என்று ஒரு பீடம். ஒரு பீடமும் முண்டன் என்று ஒரு பீடம் போட்டு பீடம் போட்டு என்னே நீர் கையெடுத்து வணங்கும். ஆமா நீர் தான் ஃபர்ஸ்ட் வணங்கணும். ஆண்டவா சிவனே நீர் என்னை கையெடுத்து வணங்கினீர்னா உலகத்துல எல்லாரும் என்னை வணங்குவார்கள். கோடி மக்கள் என்னை கையெடுத்து வணங்குவார்கள். ஆமா உண்மைதானே. இந்த நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன் பேச்சு சொல்ல 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 அமராதி தேவாதி தேவர்களை வரவழைத்து தேவரிடத்துல சிவபெருமானம் சொல்ல சொல்ல சிவனாரோட வார்த்தைகிட்ட அமராதி தேவாதி தேவர்கள் வந்து அந்த உத்தரபூமி மையானத்தில் வந்து மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்ணை வெட்டி தான் குலைத்து தான் குலைத்து பீடமாறு போட போறார்கள். ஒரு விடம் நாஞ்ச நாட்டு சுடலையுண்டு
உம்பம் பலசுவா மாலை சாத்தினா மதி குழந்தால் அலங்கரித்த வேலை கிழமை உடையளித்த வெள்ளி கிழமையில விடிய காலையில் ஒரு பொங்கல் விட்டு செங்கடாத அந்த ரித்து வெள்ளி மதியம் போல ஒரு பொங்கல் விட்டு ஒரு கருங்கடா தான் தரித்து இந்த நாட்டு சுடல முண்டனைக்கு வெள்ளி நல்ல கிழமையில வேற சுக்கர வாரத்தில சமாதிய சாமம் போல சாமம் போல தேங்க பழம் தான் உடைத்து வைத்தார்கள் தீபகப்புறம் உடுப்பார மழை உள்ள கனியல் மழை போட உட போய் தீனார்கள் நாஞ்ச நாட்டு உடனே முண்டனுக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படம் ஓடுவார்கள் ஒரு இட வைத்து முட்டையோடு முருங்கைக்காவ நெய்யோடு பழம் திரியோ நாட்டி வைத்த முழக்கருவாடும் சுட்டு வைத்து உப்பையில சாராயம் கொடுவதில தென்னங்கள் ஆமா மாமையா நாஞ்ச நாட்டு சுடல முண்டை அப்பா முண்டை சாமிக்கு சட்டி சோறல வச்சாச்சு கேட்ட பூசை அந்த பூலோகம் போகலாம் என்று சொல்ல சிவனார் சொன்ன உடனே சிவனார் இடத்துல கேட்கிற அம்மை பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலையும் முண்டன் கேட்கிறான் என்ன கேட்கிறா அண்டவா இந்த பூசை தந்தா நான் கைலாசம் விட்டு பூலோகம் போக மாட்டேன் எனக்கு 100 பூசை வேணும் எனக்கு இன்னொரு பூசை வேணும் ஆண்டவா என்ன பூசை ஐயா மணிமகடம் தட்ட வேணும் கை வைத்து ரத்த வேண்டும் எனக்கு மணிமகடம் தட்ட வேணும் மாடம் பூசை எனக்கு வேண்டும் வேண்டும் ஐயா கைவிட்டு ரதம் எனக்கு வேணும் ஆண்டவா ஆண்டவா கைவிட்டுறனும் வேணும் பேமுகம் போட்டு ஆடணும் பெரிய பூசை எனக்கு வேணும் இந்த கைலாசத்துல நம்ம யார இது பண்ண யார உச்சியா வைத்த அப்பதான் வேண்டும் சிவனார் இடத்திலே மகன் சொல்லிக்கிறான் யாரு சொல்லி அந்த நாஞ்ச நாட்டு சுடலையும் உண்டுன்னு சொல்லிக்கிறான் என்ன சொல்லுகிறான் ஆண்டவா உமருக்கு தந்தார்ல ஒரு பிள்ளை உமருக்கு சிறுசைந்து சரி பிரம்மனுக்கு சிறுசைந்து பிரம்மனும் வருகிறார் ஆண்டவன் வந்துட்டாருன்னு அம்மை பார்வதி பணிவிடை செய்யும் போது அம்மா நான் உங்களோட பிள்ளை பிரம்மன் தேவன் வந்திருக்கான் என்று சொல்ல பாக்குறா இடத்துல ஆண்டவன் சுபனார் வருகிறார் சற்று நேரத்தில் வருகிறார் ஆண்டவன் சுபனார் வந்தான் இப்பதான் வந்தான் பிரம்மணன் என்று அம்மை பார்வதி மௌனமான இருந்தான் இருக்கிறார் சிவனார் என்று அறியாமல் அப்பதான் ஆண்டவன் என்ன நம்மளுக்கு பணிவிடை செய்வாளே அம்மை ஏன் இப்படி இருக்கிறா என்று என்ன கொள்ள அப்பதான்
சிவனார் கேட்கிற அம்மா இப்படி இருக்கே என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பதான் பார்வதி சொல்ற ஆண்டவா என்ன உங்களுக்கும் சிரசகிந்து பிரம்மதேவனுக்கும் சிரசகிந்து பிரம்மன் யாரு சிவபெருமான் யாரு என்று அடியவளுக்கு தெரியவில்லை தெரியவில்லை ஒரே சுருவத்துல ரெண்டு பேரும் இருந்தா தெரியுமா தெரியாதல்லவா என்று அம்மையும் ஆதிபராசக்தி சிவனார் இடத்துல சொன்ன உடனே சரி பார்த்தர் ஆண்டவன் சத்தியலோகத்தில் வந்து பிரம்மா பிரம்மன் சொன்ன உடனே பிரம்மனுடைய நடு சிரசை கிள்ளினார் கிள்ளும் போது என்ன ஆகிறது நடு சிரசை கிள்ளினும் பிரம்மதோஷம் பிடித்து அந்த நடு சிரசில பிரம்மனுடைய சிரசை ஒட்டிக்கிட்டு கட்ட விரல்ல ஒட்டிக்கிட்டு அப்படி ஒட்டின உடனே பிரம்மனுடைய பிரம்மதோஷம் பிடித்து ஆண்டவன் சிவனார் புத்தன ஆடலையா தில்லியிலே ஆடினாரே ஆண்டவன் சிவன் ஆடும் போது எல்லாரும் ஆடினார்கள் நான்முகம் நல்முகம் கலை கொட்டு மாமுனி எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கும் போது சரி என் பெருமான் மயன் வந்தாக என்ன ஆட்டு ரத்தத்தை அறுத்து விடுதாங்க பனி ரத்தத்தை எடுத்து அறுத்து விடுதாங்க ஆமா தோஷம் கழிந்ததா கழியவில்லை பிரம்மனுடைய சிரசு கீழே விழுந்ததா விழவில்லை அப்படி இருக்கும்போது என் பெருமான் மயன் பார்க்கிறான் ரெண்டு பெண்களை வரவழைத்தா வரவழைத்து ரெண்டு பெண்களை வரவழைத்து திரு நடன முறையை சொல்ல சரி முத்து திருத்தி மணிபாரியலை போல ரெண்டு பாலகன் பிறந்து வருகிறான் முதல்ல பிறந்தவன் கம்பன் இரண்டாவது பிறந்தவன் திவ்யக்கனியா அவனை வரவ செலுத்தி மணி மகடத்தை தட்டினா மாடன் பூசை கொடுக்கிறான் கைவிட்டு ரத்தம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் பன்னி ரத்தம் 3 ரத்தத்தை சேர்த்தான் அது மட்டுமா கை வெட்டி ரத்தத்தை கொடுத்து நாய்க்குட்டி ரத்தத்தை கொடுத்து திரளிய கொடுத்துனா ஈசான பார்வையில வந்து அந்த மையானத்திலே வந்து வடக்கோட்டை வாசலுக்கு அவங்க பிணி தீர எங்க பிணி தீரந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி மேல வீசினால சிரசு மேல போயிட்டு சிரசு மேல போடவுடனே ஆண்டவனை தூக்கி தனியா வைத்துட்டார் சரி சிரசு அந்த சுடுகா உடனே அதுல பிரம்மனுடைய சிரசு இல்ல அது வளருது சரி வளர்ந்தவன் மந்திரத்தை சொல்ல உடனே தீர்த்தந்தொழிக்க அதிலே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறான் பிரம்ம சிரசிலே பிறந்தனால அம்மையான பெரும சக்தி என்று பேர் கொடுத்தா பிரம்ம தோத்த தீர்த்தம்ல அவனை வந்து எனக்கு மணிமகன் அடிக்க சொல்லு சரி அவன் தான் வர வேண்டும் மணிமகடம் அடிக்கிறான் ஐயா எப்படி ஐயா நாஞ்ச நாட்டு சுடலே முண்டனைக்கு மணிமகடம் அடித்தான் முகத்தை போட்டான் என்ன தச்சு தலைமொழியினா ஈரமாத்து தான் உடுத்து மறு உருளை அறினா கையில கொண்டு கையை கட்டினா கையை கட்டி முதலாவது முதலாவது அவர் மும்முறுதிக்கு கொடுப்பார அவனுக்கு திலகம் வைத்த அந்த தெய்வன் நல்ல வணியம் வந்து இந்த நாஞ்சல் நாட்டு சுடலைக்கு என் நம்பியான முண்டேனிக்கு 21 இளையதில ரத்தம் பழமும் கொடுப்பாரா
மையானத்திலே அந்த மையான காடதில அப்பதான் அப்பா ஏ மகனே நாஞ்ச நாட்டு சுடல சத்ராயுது முண்டா உன் கேட்ட பூச தந்த ஆமா தந்தேன் ஐயா இந்த கையிலாசம் விட்டு பூலகம் போகலாம் என்று சிவபெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமாதில அப்படி அண்டவா ஆண்டவா சிவனே சிவபெருமானே அப்படி நான் கையிலாசம் விட்டு பூலகம் போனேன் எனக்கு வேண்டிய வர வேணும் ஆண்டவா வேண்டும் சுவாமி சிவனாறு இடமதிலே அம்மை பேச்சு அம்மா நாச்சி நாட்டு சொல்லல என் தம்பியான முண்டை கேட்கிறேன் முண்டன் கேட்கும் போது ஆண்டவன் சிவபெருமா வரம் கொடுக்கிறேன் எப்படியா அம்மையான பேச்சு அம்மா பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டன் சுடல முண்டன் பேச்சுக்கு ஆண்டவன் சிவபெருமா ஆக வாரோம் அழிக்க வாரோம் அழிக்க வாரோம் ஆண்டவன் சிவபெருமா அம்மையான பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனுக்கு அழிக்க அதனோடு வருமது உடுவா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா நம்பியான முண்டனுக்கு தீராத நோயலுக்கு திருநீததி தவாரம் மாறாத நோயலுக்கு மாறாத நோயலுக்கு மஞ்சளார மாத்த வரம் வேண்டிய வரங்கள் வாங்கினா ஆக வரும் மணிக்கு வரும் அதனை ஓடி வரத்தை வாங்கி தீராத நோய்களுக்கு வரமும் மாறாத நோய்களுக்கு மாற்று வரமும் வாங்கி வருகிறார் மஞ்ச நாள் மாத்த வரம் வேண்டிய வரத்தை வாங்கின ஆக வர அழிக்க அதனை கோடி வரத்தை வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவனார் இடமும் விட்டு ஆமா வாராளே பேச்சு அம்மா எப்படி ஐயா நாஞ்ச நாட்டு சுடல சரி இந்த அம்பியான முண்டை ஆமா கைலாசம் தானே விட்டு கேட்டுடனே வருகிறான் எப்படி ஐயா வாசி படந்த மழை பங்குனி தேர்வோடு மலை சிட்டு புறக்கு மழை செண்பகப்பு பூக்கு மலை நாங்க மலை கோங்கமலை நல்ல சிவமலை கடந்து வருகிறான் எங்க வருகிறான் எங்க வருகிறான் இந்த நாஞ்ச நாட்டு சுடலை பேசி முண்டு சாமி வருகிறான் எங்க வருகிறான் தெரியுமா எங்க ஐயா மக்கா என்ற நகருக்கு வருகிறான் மெக்கா என்ற நகருக்கு வருகிறார் அல்லவா அந்த மக்கா என்ற நகரில் யாரு ஆண்டு வருகிறா லெப்பமார்கள் ஆண்டு வருகிறார் அல்லவா அல்லா லெப்ப குள்ளா லெப்ப மைதோட லெப்ப ஆமா அப்படியா பரவாயில்ல அல்லா லெப்ப உள்ளா லெப்ப மைதோட லெப்ப மருவன் ஆண்டு வரும்போது மிக்கா என்ற நகரில் நெட்டு தெருவாயிரும் முட்டு தெருவாயிரும் நடு தெருவாயிரும் குறுந்தெருவாயிரம் ஆமா அப்படி இருக்கும்போது அந்த லெப்பமார்கள் அல்லாவே தொழுதார்கள் ஆமா அல்லாவே வணங்கி வருகிறார்கள் காலையில் 5 மணி ஆயிட்டுன்னு போது வாங்க சொல்வார்கள் ஆமா அல்லா உண்டு ஆமா நபியின் நாயகன் உண்டு அடுத்தால் நமக்கு ஒரு தெய்வம் இல்லை இல்லை என்று வணங்கி வருகிறார் அல்லவா அப்படியா அல்லா உண்டு நபியும் உண்டு அடுத்தால் நமக்கு தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை என்று வணங்கி வருகிறார் இது யாருடைய காதல கேட்க பேச்சம்மா காதல கேட்க இல்லப்பா ஏய் சுடல நாஞ்ச நாட்டு சுடல
ஆமா தம்பி முண்டா முண்டா அல்ல உண்டு நபி உண்டு அடுத்தால தெய்வம் என்று சொல்லத நம்ம விடலாமா வணங்கி வர விடக்கூடாதல்லவா கைலாச விட்டு ஆண்டும் சிவனார் இடமிலே வேண்டிய வரத்தை வாங்கி பூலகம் 3 வரை இவங்களை விடலாமா விடக்கூடாதல்லவா ஆண்டு நாட்டு சுடலை தம்பி முண்டன் சீரான ஐயம்மக்காயுட நகரிலே அப்படி நேரந்த பிவாரவரி நேரந்த பிவாரவரி நெஞ்சடிய அடித்திடுவா சமயந்த பிவாரவரி அடிகொண்டு அடித்திடுவா பாலியலை சூழியலை பாலியலை சூழிய பாலியலை சூழிய வம்பு மோசம் செய்துடுவா பச்சை புள்ள தாசிய பரத பரத அடித்துவான அடிப்பா காஞ்ச நாட்டு சுடலை ஐயா காஞ்ச நாட்டு சுடலை ஐயா அல்லறையா சில்லறை பண்ணினா காயண்ட ஊரிலேயே அல்லறை சில்லறை பண்ணினா அல்லறை சில்லறை பண்ணும்போது நேரம் தப்பி வரவன செவுத்தோடு அடிக்கும் நெஞ்சு அடி அடிக்கிறான் சமயம் தப்பி வரவரை தடி கொண்டு அடிக்கிறா ஆமா சதிமோசம் பண்ணுறான் வாலி சூழியல பதற பதற பண்ணுதான் அப்பா என்ன பார்த்தா லெப்பமார்கள் ஒன்று கூடினா ஆமா என்ன ஏ அண்ணா என்ன ஐயா அப்பா இது நம்ம ஊர்ல என்ன அட்டகாசம் நடக்கு என்ன தெரியலையப்பா அல்லாவுக்கு காட்டு கந்திரி விழா நடத்தி ரொம்ப அல்லாவுடைய குற்றம் இருந்தாலும் இருக்கலாம் ஆமா அல்லாவுக்கு காட்டு கந்திரி நடத்தி ரொம்ப நாள் விட்டதுல ரொம்ப வருஷம் ஆயிட்டு அதனால அல்லாவுக்கு காட்டு கந்திரி விழா நடத்த வேண்டும் நாள் பார்த்து தினம் உரைத்தார்கள் ஐயா நாள் பார்த்து தினம் உரைத்து நல்ல ஒரு நாளையில சரி அப்பா அப்பா இந்த நாஞ்ச நாட்டு சுடலைக்கு ஆமா பார்த்தா விடுவானா சந்தனம் உணவு எடுத்து வருகிறார் குதிரை மேல வருகிறான் ஆணை மேல வருகிறான் பல்லாக்கு மேல வருகிறார்கள் ஐயா ஒட்டக மேல வருகிறார் ஐயா நாஞ்ச நாட்டு சுடலை சந்தனம் உடைத்து அடிச்சு நறுக்கிறான் அடிச்சு நறுக்கின உடனே இவங்கள ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடாது ஆமா இவங்கள்ட்ட ஒரு நிலையை வாங்கணும்ல வாங்கிருந்தோம் நாஞ்ச நாட்டு சுடலை ஒரு லெப்பம் எல்லாருல பூசு சந்தனத்தை போடு மாலை இது லெப்பமர்களே அல்லா உண்டு நபி உண்டு அடுத்தால தெய்வம் என்று வணங்கினீங்களா அடுத்தால ஒரு தெய்வம் உண்டு யாரையா நான் கையிலே பிறந்தவன் கனகவரம் பெற்றவன் என் அக்கா பேரு பேச்சி அம்மா பேச்சி பேச்சி என் தம்பி பேர் முண்டன் நான் ஆஞ்ச நாட்டு சுடல ஆமா அப்பா என்ன என் பேரு நாஞ்ச நாட்டு சுடலை சுடலை என்று சொல்லி வந்தான் ஆமா நீங்க அல்லா உண்டு நபி உண்டு அடுத்த தெய்வம் நல்ல ரசிகர் பண்ண நான் தான் நானே நானே தானப்பா இந்த மாணிக்கைகளில் எனக்கு நிலைய வேணும் உண்டு நாஞ்ச நாட்டு சுடலை சொல்ல சொல்லு மாணிக்க நிலையம் கொடுக்கிறேன் நிலையம் கொடுக்கிறான் நாஞ்ச நாட்டு சுடலைக்கு நிலையம் கொடுத்த உடனே ரொட்டிங்க அறிய வைத்து வழிபாடு கும்பிடுதா கும்பிடுகிறாள் ஒரு கையை வைத்து ஆமா வணங்கினவர் 2 கையெடுத்து வணங்கினார்கள் ஆமா அல்லா உண்டு நபி உண்டு அடுத்தாலும் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கு ஆமா நாஞ்ச நாட்டு சுடலையா மெக்கா என்ற நகரில் வந்த மாணிக்கல்லில் வந்த நாளே ஆமா சுடலைக்கு ஒரு பேர் வருது எப்படி எப்படி ஐயா பட்டாணி சுடலை என்று பேர் வாங்கினா அங்க ஒரு பேர் நாமத்தை வாங்கி கொண்டு நிலையம் வாங்கி கொண்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அப்படி ஆண்டவன் சுடலை அதில் நிலையம் வாங்கி இருக்கும் போது அடுத்தால எங்கேயா போக வேண்டும் அலங்காத அப்பா என் பேச்சி அம்மா வருகிறா எப்படி எப்படி ஐயா தாயான பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை தம்பி முண்டன் வருகிறா மெக்காயிண்ட நகர வீட்டு என்றும் நகர விட்டு பாராலே பேச்சி அம்மா பேச்சி அம்மா நாஞ்ச
நாஞ்ச நாட்டு விடலை ஐயா வாராரி ஒரு முகம்மா தம்பியான முண்டசாமி காசியில வாராரையா காசிநாதரையும் விசலாட்சி அம்பிகையா அடிவணிந்து நமசரித்த வாராளி வச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டசாமி அதை வீட்டு வெளியிடமுன்னு அண்ணாமலை உண்ணமாலை அண்ணாமலை உண்ணம்மா சீர்காழி சிலம்பரம்மா அண்ணாமலை உண்ணாமலை சிலம்பரநாதரையும் அடிபணிந்து நமசரித்த வாராளி பேச்சியம்மா நாஞ்ச நாட்டு சுடலையா ஏ தம்பியான முண்டசாமி ராமேஸ்வரம் வாராரையா ராமசாமியும் 21 தீர்த்தமாடி அதை வீட்டு வெளியிடணும் ராமசாமி அடிபணிந்து நாஞ்ச நாட்டு சுடலையா தாயான பேச்சியம்மா தம்பியான முண்டசாமி ஆனாடி போட்டு போட்டு வாராரை சுடலையும் நாயான பேச்சியம்மா நாஞ்ச ஐயா தம்பியான முண்டசாமி மதுரம் பட்டணம் சொக்கரையும் மீனாட்சியும் அடிபணிந்து நமசரித்த அது வீட்டு வெளியிடணும் சங்கரம் கோயில் வருவாரா அம்மையான பேச்சியம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனோடு சங்கரனை நரையும் ஆவட கோமதியை அடிவணிந்து நமசரித்த அது வீட்டு வெளியிடணும் எனக்கு பிரியதானம் வேறு வீட்டு குற்றாளனாதரையும் குளர்வாழ அம்பிகையும் அடிபணியும் நமச வாரானை சுடலை நமசரி மதுரமான் வட்டனம் சுருக்கன் மீனாட்சி அடிபணிந்து சங்கரன் கோயில் சங்கரனார் ஆவிட கோமதி அடிபணிந்தா அடிபணிந்து அதை விட்டு வெளி கடந்த வெயிலுக்கு பெரிய தளம் பெரிய தளம் அல்ல பேரு விட்டு குற்றாலம் ஆமா அந்த குற்றாலை நாதரையும் ஆமா குழல்வாள் அம்பிகை அடிபணிந்து ஆண்டவன் சுடலை பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலை 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 என் நம்பியான முண்டை ஆதாடி போட்டு வருகிறா கச்ச வரைஞ்சி கட்டினா கருங்கச்சை ஒட்டு கச்ச செல்லடம் உல்லாசம் நடந்து வருகிறா வருகிறா வெள்ள குதிரைல வேடிக்கை வேண்டும் சுடலை வருகிறான் ஐயா என் சுடலை ஐயா வரப்போது பேச்சு சுடலை முண்டை மாற போது சரி திறக்கந்தனவ மேடனும் கூட வாரா ஆமா யாரியா வேலிலே அப்படி வேலையில பிறந்த பிள்ளைல ஆமா திறக்க தலைவ மேட ஆமா தலைவ மேட மேடதியோடு எப்படி வருகிறாரோ ஐயா அப்படி இருக்கும்போது இருக்கும்போது